வணக்கம் தமிழா. டிஎன்பிசியில் வேறு லெவல் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்கப்பா. சரி, என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, 2022 நடைபெற்ற குரூப் 4 தேர்விற்கான அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கட் ஆஃப் தான் இந்த வருடங்கள் நடக்கக்கூடிய 2024 குரூப் 4 தேர்வுக்கான அடிப்படை. இதை வச்சுக்கலாம். நீங்கள் எப்போயுமே டிஎன்பிசி பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸு, அவங்களுடைய ரேங்கு, அவங்களுடைய மார்க் இதை பற்றி தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸாக கொடுத்தாச்சு. எவ்வளோ மார்க் எடுத்தவங்க வரைக்கும் 2022 குரூப் 4 தேர்வில் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது நேற்று ரிலீஸ் பண்ண ஒரு நியூஸ் தான். இது நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரிசல்ட் அதில் போனீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அது லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் 3 லிங்க் இருக்கும். ஒன்றா பார்த்தீங்கன்னா, ஒன்று விஏஓ, ஜேஏ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இந்த 3 லிங்க் இருக்கும். அந்த 3 லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட் ஆனவங்களுடைய ரேங்க் எவ்வளோ, அவங்களுடைய மார்க் எவ்வளவோ, அவங்களுடைய நம்பர் என்னது, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னது, அவங்களுடைய ஜெண்டர் என்னது, அடுத்து அவங்களுடைய கம்யூனிட்டி என்னது, அடுத்து அவங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி வராங்களா இல்லையா சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, இது பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த இமேஜ்லேயே பார்த்தோன்னா இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டை கோட் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் விட்டுருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தவங்க போயிருக்காங்க. ஓகேவா? அவங்க மார்க் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, கொஸ்டினை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மொத்தம் 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வரை எடுத்திருந்தாங்கன்னா அவங்க அங்கே வேலைக்கு போகிறாங்க. இது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுப்பா. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். என்ன தெரியும்? டிஎன்பிசி எந்த ஒரு தீர்வு நடந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கட் ஆஃபுங்க அவங்க மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களாம் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், தேர்வு முடிஞ்சு வருவோம், வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய அகடமிக்ஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரிசல்ட் வருவோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே, யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாங்க, இப்போ இந்த மார்க் இந்த மதிப்பெண் எடுத்தவங்களும் ஃபஸ்ட்டு மார்க்கு, அதே பார்த்தா இந்த மார்க் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே பண்ண பண்ணுவோம், எக்ஸ்பெக்டடில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போவாங்க. கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் கடைசி வரைக்கும் கூப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு இந்த மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க, அப்போ இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணும். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக நம்மளுக்கு தெரியாமலே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலே இதுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம கோட் பண்ணி இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸை நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் லிஸ்ட்லேயும் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விஏஓ, ஜேஏ, எஃப்ஏ, பிசி. ஓகேவா? இந்த தேர்வில் ஜென்ரல் கேட்டகரி, ஓகே, ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 கொஸ்டின் வரைக்கும் அடித்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அடுத்து பிசிலையும் பார்த்தீங்கன்னா 167 கொஸ்டின் வரைக்கும் அடித்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அடுத்து பிசிஎம்மில் 160 கொஸ்டின் அடிச்சிருந்தாலும் வேலைக்கு போயிருக்காங்க. அடுத்து எம்பிசி டிஎன்சியில் 167 கொஸ்டின் அடித்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அடுத்து எஸ்சியில் 164 கொஸ்டின், எஸ்சிஏல 162 கொஸ்டின், எஸ்டியில் 154 கொஸ்டின். ஓகேங்களா? நம்ம கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் இங்கே கொடுக்குறோம். ஓகே, அவங்க மார்க் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம கொஸ்டினை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தாலும் தெரியும். அப்போ விஏஓ, ஜேஏ, எஃப்ஏ, பிசி இந்த கட் ஆஃப் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி தான். எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. ஓப்பன், பிஎஸ்டிஎம் இது மட்டும் வச்சுருப்பாங்களா, அவங்களுக்கான ஒரு கட் ஆஃப் தான் இது உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது விடோஸாக இருக்கலாம், இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட என்னென்னா உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா? சரினா மேக்ஸிமம் நம்ம எங்கே இருப்பாங்க, ஓப்பன் கேட்டகரியிலும் பிஎஸ்டிஎம் தான் இருப்பாங்க. அதனால் நம்ம அதை பேஸ் பண்ணியே எவ்வளோ கொஸ்டின் அடித்தா வேலைக்கு போயிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்றக்காக தான் இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ வரக்கூடிய தேர்வில் 200 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ அடிக்கணும் நீங்களே பாருங்கள். இப்போ விஏஓ, ஜேஏ, எஃப்ஏ, பிசி இது போன வருடம், அதாவது போன லாஸ்ட் நடந்தது 2022 நடந்த தேர்வுக்கான கட் ஆஃப் தான் இது. இப்போ 167 ஜென்ரல், பிசி, எம்பிசி, டிஎன்சி 167, பிசிஎம்னா 160, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா அது 150க்கு மேலே இருக்குது, 160க்கு மேலே இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எவ்வளோ மார்க் அடிக்கணும், உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து இதை விட என்ன பண்ணணும், +10க்கு மேலே நீங்கள் போயிடணும். என்ன பண்ணணும், +10க்கு மேலே அடிக்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ வேரியேஷன் ஆகுது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளே எவ்வளோ வேரியேஷன் ஆகுது அதையும் செக் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த தேர்வில் நம்ம எவ்வளோ மார்க் அடிக்கணும், இதே மார்க் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. இதை விட என்ன பண்ணணும், +10க்கு மேலே நீங்கள் போயிடணும். ஓகே, +10ங்கிறது கம்மி தான். அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆன்சர் பண்ணிடணும்.
ஓகேங்களா. ஏன்னா இப்போ எவ்வளோ வேகன்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வேகன்சியை பொறுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வேகன்சி கூட தான். பட் இப்போ எவ்வளோ வேகன்சி நம்ம தெரியாது. ஓகேங்களா சார். அதனால் என்ன பண்ணணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 or 15 மேலே கூட நீங்கள் அடிக்க பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட். ஓகே, இப்போ டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 160, பிசியில் 159, பிசிஎம்னா 140, எம்பிசி டிஎன்ஸ்னா 159, எஸ்சினா 155, எஸ்சிஏனா 150, எஸ்டி 142. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த விஓ ஜேஏ எஃப்ஏ பிசி இதை கம்பேர் பண்ணும்போது டைப்பிஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும், மார்க் ஃபுல்லாக கம்மியாக இருக்கும். இப்போ ஜென்ரலில் ஒரு 7 குறையுது, பிசியில் ஒரு 8 குறையுது, பிசிஎம்மில் ஒரு 20 குறையுது, எம்பிசி டிஎன்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 8 குறையுது, எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 குறையுது, எஸ்சியில் 9 குறையுது, எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 குறையுது, அடுத்து எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 குறையுது. ஓகே, அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. அப்படி டைப்பிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைப்பிஸ்ட்டில் ஸோ தமிழும் இங்கிலீஷ் நீங்கள் ஹையர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஸோ ஹையர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் 1 by 1 தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வருவாங்க. ஓகே, நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ஸோ உங்களோட மார்க் கம்மியாக இருக்கிறவங்க அவங்க ரெண்டுமே சீனியர் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஓகே, இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பாருங்கள். இந்த ஜென்ரல் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 95 கொஸ்டின் அடித்தவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தா 157 கொஸ்டின் அடித்தவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. ஓகே, 95 அடித்தவங்களும் போயிருக்காங்க, 157 போயிருக்காங்க ஜென்ரலில். அடுத்து பிசியில் பார்க்கும்போது 157 கொஸ்டின், பிசிஎம்மில் 93 கொஸ்டின் அடித்தவங்க. அடுத்து எம்பிசி டிஎன்ஸில் 150, எஸ்சியில் 129, எஸ்சிஏல 87, எஸ்டியில் 95. ஓகே, என்ன சொல்கிறீங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டியில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கட் ஆஃப் ஏறும், சில இடத்துல கட் ஆஃப் குறையும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டெனோங்கிறது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, ஸோ கட் ஆஃப் ரொம்ப உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். டைப்பிஸ்ட்க்கு அவ்வளோ பெரிய வேரியேஷன் இருக்காது. இப்போ ஸ்டெனோவில் வந்து என்ன நமக்கு வேரியேஷன் அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி படி தான். ஓகே, ஸ்டெனோலையுமே ஸோ தமிழ், இங்கிலீஷ் அதுலேயும் வருவாங்க. அடுத்து டைப்பிஸ்ட்லையும் பார்ப்பாங்க. அனைத்துலேயுமே யார் சீனியர் இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ மார்க் கம்மியாக இருக்கவங்க அனைத்துமே சீனியர் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்தாலும் நீங்கள் சீனியர் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே தான் இருப்பீங்க. ஓகே, ஏன்னா அங்கே டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போது சீனியாரிட்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகே, எக்ஸ் சர்வீஸ்மேன் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வு தயாராகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள எவ்வளோ கொஸ்டின் அடித்தா நீங்கள் போகலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் கேட்டகரி வச்சு தான் கொடுத்துருப்போம். டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வச்சு கொடுக்கல. ஸோ ஓப்பன் அந்த விஏஓ ஜேஏ எஃப்ஏ பிசி ஸோ அந்த தேர்வுக்கு எழுதினவங்களோட எக்ஸ் சர்வீஸ்மேன் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, ஸோ எந்த கட் ஆஃப் எடுத்தவங்க செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்துருப்போம். இப்போ ஜென்ரல் வந்து பார்த்தா 142 கொஸ்டின் அடித்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. பிசியில் 128 அடித்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. பிசிஎம்மில் 99 அடித்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. எம்பிசி டிஎன்ஸில் 127, எஸ்சியில் 107, எஸ்சிஏல 111, எஸ்டியில் 115. ஓகேங்களா. ஸோ இங்கேயுமே பார்த்தோன்னா கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஏன் அப்படின்னா அங்கே எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கம்யூனிட்டியில் ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இங்கே என்னது மாறு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயும் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் வரைக்கும் அடிச்சுன்னு போயிருக்காங்க. மேக்ஸிமம் அங்கே எவ்வளோ தான் 142 தான், அதுவும் ஜென்ரல் கேட்டகரியில். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனும் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாப் போய்ட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஏதோ ஒர்க் பண்ணி விட்டு இருக்கலாம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலைக்கு படிங்க. டிஎன்பிஎஸ்சி கோர் 4 படிச்சிங்க அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ மற்ற அனைவருமே கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ன பண்ணுங்கள், நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் குறைந்த மதிப்பு எடுத்தெல்லாம் பண்ணலாம், வேலைக்கு போயிடுவீங்க. ஓகேவா. அப்போ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் பிஎஸ்டிஎம் வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சு. ஓகே, இவ்வளோ கட் ஆஃப் இப்போ என்ன 2022 என்ன தேர்வில் கட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. இப்போ 2024 எவ்வளோ வரும், ஓகேவா. ஸோ வேக்கன்சியை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம அதிகமான மார்க் தான் டார்கெட்டாக வச்சு போகணும். என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா 180+ வச்சுக்கோங்க. அவங்க வேக்கன்சி எவ்வளோன்னு இருக்கட்டும், நம்ம பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், 180+ அதில் -2 இல்லை +2 அந்த மாதிரி தான் இருக்கணும். 178க்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும். அதை கம்மியாக போகாதீங்க. ஸோ போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றது சில டைமில் என்ன பண்ண வேக்கன்சி குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம கிடைக்காமல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் அப்பயும் கிடைக்காம போகும். ஓகே, இன்னும் கொஸ்டினும் வேக்கன்சியும் அப்படி தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு கட் ஆஃபே தீர்மானிக்கக்கூடியதாக ஒன்றா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ரிசர்வேஷன் பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகேவா. ஸோ இடஒதுக்கீடை பொறுத்து மாறும், வேக்கன்சியை பொறுத்து மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அதை கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பொறுத்து என்ன கட் ஆஃப் மாறும். ஓகேவா. இது 2022 கேட்டு. ஸோ 2022 குரூப் 4 நல்லா தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அவங்களோட ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது. ஓகே, நல்லாவே ஆன்சர் பண்ணால் அடிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும்.
ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல ஒரு மாட்ரேட்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ 2022 வச்சு இப்போ கட் ஆஃப் பார்த்தாச்சு. அப்போ 2024 குரு 4 அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அடிக்கணும் பாருங்க. 178 ப்ளஸுக்கு மேலே போயிருங்க. ஸோ நீங்கள் வேகன்சி ரிசர்வேஷன் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து சொல்லவே மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் ஏன்னு சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து மார்க் நல்லா தான் எடுத்துக்கும் போது கவுன்சிலிங் போகலை அப்படின்னு கேட்கும்போது ஸோ அப்போ உயர்நீதிமன்றத்தை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு விடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் சொன்னால் என்ன பண்ணாங்க, லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க. இது மாதிரி நான் முன்னாடி வீடியோ கொடுத்துருப்போம். இது மாதிரி ஃபைனல் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கட் ஆஃபில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தான் என்ன பண்ணாங்க, உங்களுடைய ஓஎம்ஆரை நீங்கள் வாங்கி பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே வந்துருந்துச்சு அப்படின்னா வரலன்னு சொல்லிட்டு திரும்பி நீங்கள் போட முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கேஸ் மூலமாக மட்டும்தான் இதை நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். இந்த கட் ஆஃப்க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க ஆனால் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் நீங்கள் வாங்கி ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான உங்களுக்கு ப்ராசஸ் நடத்துவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ கண்டினியூவாக படிச்சுட்டே அவங்க ரொம்ப நாட்கள் அதிகமாக நினச்சி விட்டுட்டு போயிடாதீங்க. படிச்சுட்டே அவங்க ஈஸியாக பண்ணலாம், பாஸ் பண்ண முடியும். இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.